எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, ரொம்பவே முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தகவல் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதல்வர் விஜய் முன்னாடி த்ரிஷா அவர்கள் பாடிய பாட்டும் அதற்கு சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக ஒரு விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு நடந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டுருக்குது. மறுபுறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பார்த்த உடனே சங்கீதா அவர்கள் பண்ண விஷயம் மிக பெரும் அளவுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. எல்லாருமே இப்போ கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. சங்கீதா அவர்களுக்காக முதல்வர் விஜய் அவர்களுடைய ரசிகர்களாக இல்லாதவர்கள் கூட சங்கீதா அவர்களுடைய தற்போதைய நிலைமையை பார்த்து அழுது கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குது. அது என்ன அப்படிங்கிறதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். ஆக மொத்தத்தில் நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்னா, த்ரிஷா செஞ்ச விஷயமும் முதல்வர் விஜய் அவர்கள் அதன் பிறகு பண்ண விஷயமோ, இதையெல்லாம் தெரிந்து கொண்ட சங்கீதா அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களுடைய முன்னாள் மனைவி சங்கீதா அவர்கள் அவங்க வீட்டில் பண்ண ஒரு விஷயமும் இன்னைக்கு வெளியாகி எல்லாருமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்கள் இப்போ சிஎம் ஆகி 50 நாட்கள் கிட்ட வரப்போகுது. ஒட்டுமொத்த தமிழகமுமே இன்றைக்கி மிக பெரும் அளவுக்கு மகிழ்ச்சிகரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி அது திமுக ஆகட்டும் இல்லை அதிமுக ஆகட்டும் எந்த அரசாங்கம் வந்தாலும் ஊழல் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, எந்த ஒரு அரசாங்கமே நான் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிறத சொன்னதே கிடையாது. செய்யறது கூட ரெண்டாவது, சொன்னது கூட கிடையாது. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் எலெக்ஷன் கேம்பெயின்ல இருந்தே நான் ஊழலை ஒழிப்பேன், லஞ்சம் ஊழல் இல்லாத மாநிலத்தை உருவாக்குவேன், தமிழ்நாட்டை 2036க்குள்ள $1 ட்ரில்லியன் பொருளாதாரம் உள்ள மாநிலமாக உருவாக்குவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னார். இவர் இந்த 50 நாளில் பண்ண விஷயங்களை பற்றியே இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் வட இந்தியர்கள், ஹிந்திக்காரங்க எல்லாருமே முதல்வர் விஜய், தளபதி விஜய் எங்களுக்கு பிஎம்மாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது கர்நாடகா ஆகட்டும், ஆந்திரா ஆகட்டும், இல்லை மலையாளம் ஆகட்டும், எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதல்வர் விஜய் மாதிரி எங்களுடைய சிஎம்மும் அவங்களுடைய ஆட்சி நடைபெறணும். ரொம்பவே சூப்பராக தமிழ்நாடு பண்ணிகிட்டு இருக்குது. இந்த நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருந்தால் தமிழ்நாடு முன்னிலை மாநிலத்தில் முன்னிலையாக இருக்கும், நாமெல்லாம் பின்னாடி தள்ளப்படுவோம். அட்லீஸ்ட் முதல்வர் விஜயை பார்த்து கற்றுக்கோங்க அப்படின்னு எல்லா மாநிலத்திலிருந்தும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாம் சிஎம் விஜய் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டுக்கு ₹1 கூட காசு வாங்காமல் வெற்றி பெற்றது தான் அப்படிங்கிறதுலையும் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே முதல்வர் விஜய் அவர்களுடைய திறமை அப்படிங்கிறது தான் நம்பர் 1 விஷயம். இப்படிலாம் இருக்கும் பொழுது நேயர்களே, எல்லாருமே, ஆனால் இப்போ ஒரு சோககரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிக்கே தொண்டர்களாகட்டும், தாய்மார்களாகட்டும், பெண்களாகட்டும், தமிழகத்தில் எல்லாருமே பேசுகிற விஷயம், சங்கீதாவும் முதல்வர் விஜய் அவர்களும் சேரணும். முதல்வர் விஜய் அவர்களுடைய கஷ்ட காலத்தில் கூட இருந்தது சங்கீதா தான். இன்னைக்கு முதல்வரான பிறகு த்ரிஷா தான் கூட இருக்கிறாங்க, சங்கீதா கூட இல்லை. ஒருவேளை முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராகாமல் 4-5 படங்கள் 10 படங்கள் தொடர்ந்து ஃப்ளாப் ஆகி ஒரு டாப் நடிகராக வராமல் இருந்திருந்தா த்ரிஷா கூட இருந்திருப்பாங்களா? விட்டுட்டு என்னைக்கோ போயிருப்பாங்க. ஆனால் சங்கீதா அப்பயும் கூட இருந்திருப்பாங்கல்ல. அப்படிப்பட்ட சங்கீதாவை இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்ச பிறகு விட்டுட்டு போகிறது எந்த வகையிலே நியாயம் அப்படின்னு நிறைய பேர் குரல் கொடுத்துட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் நடந்திருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சனல் மீட்டிங். அந்த பர்சனல் மீட்டிங்கில் த்ரிஷா அவர்கள் முதல்வர் விஜய் அவர்களுடைய முன்னிலையில் உன்னாலே என் ஜீவன் வாழுதே அப்படிங்கிற அந்த பாட்டை பாடியிருக்கிறாங்க. அதன் பிறகு முதல்வர் விஜய் அவர்கள் கண்கள் கலங்கி இருக்கிறாராம். இது ரொம்பவே பர்சனலாக, ரொம்பவே அந்த முதல்வர் விஜய் அவர்களுடைய சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்குது. இது சங்கீதா அவர்களுக்கும் தெரிய வந்திருக்குது. அவங்க துடிச்சு போயிட்டாங்களாம். ஏன்னா இந்த பாட்டு அடிக்கடி சங்கீதா அவர்கள் முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட பாடுவாங்களாம். முதல்வர் விஜய் அவர்கள் அவ்வளோ ரசித்து கேட்பாங்களாம். ரொம்பவே ஒரு மெமரிஸ் உள்ள ஒரு விஷயமா இந்த பாட்டு முதல்வர் விஜய்க்கும் சங்கீதா அவர்களுக்கும். அந்த பாட்டை த்ரிஷா அவர்கள் பாடி அதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் கண்கள் கலங்கியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே சங்கீதா அவர்கள் நொந்து போயிட்டாங்களாம். நேயர்களே, இந்த குறிப்பிட்ட தகவலை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி.